தஞ்சையில் ராஜகாளி பறவைகள் சரணாலயத்தில் உள்ள பறவைகளுக்கு சுற்றுலா பயணிகள் உணவு வழங்கி மகிழ்ச்சி அடைந்தனர். நெருப்புக்கோழி, லவ்பேர்ட்ஸ், முயல், பஞ்சவர்ண கிளி, இகுவானா மற்றும் வெளிநாட்டு பறவைகள், முயல்கள் உள்ளிட்டவற்றை கண்டு ரசித்தனர். கிளிங்க நிறையா, பஞ்சவர்ண கிளி, வெளிநாடு பேர்ட்ஸு, அப்புறம் பீக், டாகு, ரேபிட், இது மாதிரி நிறையா இருந்துச்சு. குழந்தைங்களாம் ஃபீட் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் அட்டம்பள்ளம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அட்டப்பள்ளம் பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையால் அந்த கிராமத்தை சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் மது பழக்கத்திற்கு அடிமையாகி வருவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இதனால் இப்பகுதியில் அடிக்கடி சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படுவதால் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் ஒகேனக்கல் அஞ்சட்டி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விராலிமலை தொகுதியில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி. விஜயபாஸ்கர் மக்களோடு இணைந்து கும்மியாட்டமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். ராஜகிரி, குளவாய்ப்பட்டி, தென்னம்பாடி, தேராவூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியின் போது பெண்கள் கும்மியாட்டமாடி வரவேற்பு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே நெசவாளர் வீட்டில் நகை பணத்தை திருடி ஆற்றில் புதைத்த இருவர் கைது செய்யப்பட்டனர். கொசவன்பேட்டையைச் சேர்ந்த நெசவாளர் விஜயகுமார் வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் பீரோவில் இருந்து 4 சவரன் தங்க நகைகள், 80,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை திருடிச் சென்றனர். இது தொடர்பாக காவலர்கள் விசாரித்து வந்த நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த கணேசன், குணசேகரன் ஆகிய இருவரை கைது செய்தனர். பின்னர் ஆரணி ஆற்றில் புதைத்து வைத்த 3.5 சவரன் தங்க நகை மற்றும் 41,000 ரொக்கப்பணத்தையும் மீட்டனர். கோடை சீசனின் இறுதி வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அதிகாலையில் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். கடற்கரையில் அலைகளுடன் விளையாடி உற்சாகமாக நேரத்தை கழித்தனர். மேலும் கன்னியாகுமரியின் முக்கிய சுற்றுலாத்தலமான திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபம் மற்றும் அவற்றை இணைக்கும் கண்ணாடி நடைபாலத்தை காணவும் சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே இறுதிச் சடங்கில் இரு தரப்பினர் மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. குருநாதபுரத்தைச் சேர்ந்த சீனிவாசன் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை செல்வி என்பவர் பார்க்க சீனிவாசனின் மனைவி மற்றும் குடும்பத்தினர் தடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்து செல்வியின் உறவினர்கள் சீனிவாசனின் உறவினர்களை உருட்டுக்கட்டு, இரும்பு ராட் ஆகியவற்றால் தாக்கினர். இதில் காயமடைந்தவர்கள் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இருவர் படுகாயமடைந்தனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த குமார வடிவேலு, கலியபெருமாள் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் பாண்டியன் நகர் அருகே சென்றபோது எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர் எதிர்பாராத விதமாக மோதினார். இந்த விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்த குமாரவேலு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கலியபெருமாள் மற்றும் அடையாளம் தெரியாத நபர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு காரைக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் மழை பெய்தாலும் 6 சுற்றுலா பயணிகள் வரை நனையாமல் படகு சவாரி செய்யும் வகையில் மேற்கூரையுடன் மிதிப்படகுகளை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அறிமுகம் செய்துள்ளது. இதில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் ஆர்வமாக படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். தன்னால் காலதாமதம் ஆகிறது என்றால் தன்னை விலக்கி புதுச்சேரியில் அமைச்சரவையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தான் பதவிக்காக அரசியலுக்கு வரவில்லை என்று கூறினார். நம்ம இன்னமும் இவ்வளோ அரசியல் அனுபவம் வச்சுட்டு இவ்வளோ வருஷமா நம்ம அரசியல் இருந்துட்டோம். இன்னும் இவ்வளோ தாமதம் செய்யறது மக்களுக்கு நல்லது இல்லைங்கிறோட நோக்கத்தில் நான் இதனால இப்போ என்னோட பேருக்காக தாமதம் வச்சுன்னா என்னை விட்டு வேற யாருக்காவது போட்டு நீங்கள் சீக்கிரம் கேபினெட்டை ஃபார்ம் பண்ணுங்க தான் என்னோட கோரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ராங்கியன் விடுதி முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி எடுப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முளைப்பாரியை தலையில் சுமந்து சென்ற பெண்கள் கும்பியடித்து குலவையிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதிமுகவை உடைத்து தவிகவை வலுப்படுத்துவதாக முன்னாள் அமைச்சர் எஸ். சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர் தவிகவை அமைப்பு ரீதியாக பலப்படுத்த அதிமுகவை பலவீனப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்னு
பிடிச்சிட்டு போய் சேர்த்துருக்காங்கன்னா அதற்கு காரணம் அவங்கள்ட்ட அமைப்பு இல்லை. அந்த அமைப்பை உருவாக்குவதற்கு எப்படியாவது பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு அந்த ஆதவர்ஜனம் அதிமுக என்பது இனி தாவேகா தான் என்று அப்படி ஒரு மாயை மனசுல அவர்கள் மனதிலே விதைத்து அதிமுகவை கரைத்து. பெரம்பலூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஊர்காவல் படை வீராங்கனை உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுக்கோட்டையில் இருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த கஞ்சாவை பறிமுதல் செய்த காவலர்கள் இது தொடர்பாக விசாரணை நடத்தினர். விசாரணையில் அன்னமங்கலத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார், பிரசாத் மற்றும் பெண் ஊர்காவல் படை வீரர் உள்ளிட்ட 5 பேர் கள்ளக்குறிச்சியிலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து பிரசாத், ஜெகநாதன், சிபிநாத், அம்சவல்லி என்ற ஊர்காவல் படை வீரர் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பிச்சாந்தான்பட்டி ரவுண்டானா பகுதியில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் வீடு முற்றிலும் எரிந்து சேதமானது. எலக்ட்ரிக் பைக் மெக்கானிக்காக ஆறுமுகத்தின் வீட்டில் எதிர்பாராத விதமாக திடீரென மின்கசிவு காரணமாக பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென வீடு முழுவதும் பரவியதில் வீட்டில் இருந்த தொலைக்காட்சி, மின்விசிறி, குளிர்சாதன பெட்டி மற்றும் இரும்பு கட்டில் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் முற்றிலும் தீயில் எரிந்து சாம்பலாகின. ஒரே நாளில் தங்களின் ஒட்டுமொத்த உடைமைகளையும் வாழ்நாள் சேமிப்பையும் இழந்ததால் தங்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என ஆறுமுகம் கோரிக்கை விடுத்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் கல்பாடி, செங்குணம், அருமணல், சிறுகுடல் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆயுதங்களுடன் அடாவடியில் ஈடுபட்ட இளைஞர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. பேரானூர் கிராமத்தைச் சேர்ந்த தர்மதுரை என்பவருக்கும் நரியனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பெருங்குளத்தில் நடைபெற்ற கிடாவெட்டு கோவில் திருவிழாவிற்கு சென்ற இளைஞர்கள் தர்மதுரை வீட்டிற்கு சென்று கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் அவரை தாக்க முயன்றனர். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் இளைஞர்களை தடுத்து நிறுத்தி சமாதானம் செய்து அனுப்பியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே மின்னல் தாக்கி விவசாயி உயிரிழந்தார். பானாவரம் அடுத்த காட்டுப்பாக்கம் பஜனை கோயில் தெருவை சேர்ந்த ஜோதி என்பவர் தனது மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் விவசாய தோட்டத்திற்கு சென்றார். அப்போது பாலகிருஷ்ணாபுரம் அருகே சென்றபோது மின்னல் தாக்கியதில் ஜோதி படுகாயமடைந்தார். இதையடுத்து அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கோடை விடுமுறையின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் கோயில் முன்புள்ள கடலில் புனித நீராடி நாழி கிணற்றில் குளித்துவிட்டு பொது தரிசன வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் குன்னத்தூர் மந்தையம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட காளைகள் மைதானத்தில் அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை காளையர்கள் அடக்கினர். மாடுபிடி வீரர்கள், பார்வையாளர்கள் என 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அனுமதியின்றி மஞ்சு விரட்டு நடந்ததாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.